கன்னிராசிக்காரர்களுக்கு இனிதான வணக்கங்கள். கன்னிராசி கன்னிலக்னக்காரர்களுக்கு அங்காரகன் பூமிகாரகன் மங்களகாரகன் என்று அழைக்கப்படுகின்றவர் செவ்வாய் பகவான். இதுவரையில் விருச்சிகத்தில் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சிபலத்துடன் வலிமையாக அமர்ந்தவாறு பல்வேறு விதமான மாற்றங்களை கொடுத்து வந்த செவ்வாய் பகவான் 27ஆம் தேதி டிசம்பர் 2023 இரவு 12 மணி முதல் பிப்ரவரி 5 2024 வரை கிட்டத்தட்ட 41 நாட்கள் வலிமையாக தனது நட்பு கிரகமான பெருங்கொண்ட முழுமையான சுப கிரகமான குருபகவானின் ஆட்சி வீட்டில் தனுசுமனையில் அமரவிருக்கிறார். கன்னிராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்திலிருந்து பெயர்ச்சியாகி ராசிக்கு 4ஆம் இடமான சுகம்ஸ்தானத்திற்குள் நுழைகிறார். செவ்வாயை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு 3 மற்றும் 8ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடியவர். சகாய அதிபதியும் அஷ்டமாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் வலிமையாக சுகம்ஸ்தானத்தில் அமர்வது உங்களுக்கு எல்லாவிதமான யோகங்களும் நிறைந்த அமைப்பாக கருதப்படுகிறது. இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கவிருப்பதை யாராலும் மாற்ற முடியாது, தடுக்க முடியாது என்பது நிதர்சனம். செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டிலிருக்கும்போது பெற்றிருந்த ஆட்சிபலத்தைப் போலவே, இன்னும் சொல்லப்போனால் சற்று அதிகமாகவே அதிர்ஷ்ட பலன்களை கொடுக்கக்கூடிய விதமாக தன்னுடைய நட்புகிரகமான குருவின் ஆட்சி வீடான தனுசுராசியில் 27ஆம் தேதி டிசம்பர் மாதம் முதல் வலிமையாக சஞ்சரிக்கப் போகிறார். செவ்வாய் பகவான் தனுசுராசிக்கு வருவது நல்லபல முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நிலையாக அமைகிறது. ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் குரு பரிவர்த்தன யோகம் உருவாகிறது. மேலும் குருமங்களயோகமும் உண்டாகிறது. மேஷம் ராசியில் குருபகவான் அமர்ந்து கொண்டு தன்னுடைய 9ஆம் பார்வையால் தனுசுமனையில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவானை பார்வையிடுகிறார். ஜனவரி 17ஆம் தேதி வரை செவ்வாய் பகவான் சூரிய பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் செய்கிறார். சூரிய மங்களயோகமும் உண்டாகிறது. இவ்வாறான அமைப்புகள் மிக அற்புதமான அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக கருதப்படுகிறது. தைரியத்தை வீரத்தை விளைநிலமாக கொண்டவர் செவ்வாய் பகவான். பூமிகாரகன் மங்களகாரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிக அருமையான முறையில் மிக சிறப்பான அமைப்பில் மிக வலிமையாக 3 6 12 இடங்களில் இருக்கும்போது அளவற்ற முறையில் நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பார். அதேபோன்று 5 7 மற்றும் 9 ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும்போது நல்லபல அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்களை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் சஞ்சரிப்பார். ஆனால் ஜென்மத்திலோ அஷ்டமத்திலோ அமரும்போது அவ்வளவு நன்மை வாய்ந்த ஒரு அமைப்பாக கருத முடியாது. அதேபோன்றுதான் 2ஆமிடமாகிய குடும்பஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் சில சிக்கல்கள் சிரமங்கள் இருக்கும். தற்போது செவ்வாய் பகவான் தனது நட்புகிரகமாக இருக்கக்கூடிய குருவின் ஆட்சி வீடான தனுசுராசிக்குள் நுழைவதால் இந்த காலகட்டத்தில் பிரபஞ்சம் கொடுப்பதை எவராலும் தடுக்க முடியாது. பூமிகாரகனாக மங்களகாரகனாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் மிகவலுவாக இந்த தருணங்களில் பல்வேறு விதமான மங்களகரமான நிகழ்வுகளையும் என்பது மட்டுமில்லாமல் நீங்கள் நினைக்கக்கூடிய புதிய அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான யோகத்தையும் கொடுக்கப் போகிறார். பல்வேறு விதமான கடன் சார்ந்த தொல்லைகள் சிரமங்கள் சிக்கல்கள் உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார். ஏனென்றால் பூமிக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாக இருப்பவர் செவ்வாய்தான். வேகத்தை அதீதமாக வழிநடத்தக்கூடிய அபாரமான ஆற்றல் வீரம் கொண்டவராக செவ்வாய் இருக்கிறார். குழப்பமான மனநிலையை தெளிவுபடுத்தி ஒரு செயலை நேர்த்தியாக செய்வதற்கான மனதைரியத்தையும் வீரத்தையும் விவேகத்தையும் கொடுப்பவர் செவ்வாய் பகவான்தான். அதிலும் குறிப்பாக தற்போது அவருடைய நட்பு கிரகமான குருவின் ஆட்சி வீடான தனுசுமனையில் அமர்வதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல யோகங்கள் நிறைந்து கிடைக்கும். புதிதாக நிலம் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகங்களும் நிறைந்த ஒரு காலகட்டமாக கருதப்படுகிறது. தொழில்துறையிலும் தன்னுடைய ஆதிக்கத்தை மிக அபரிவிதமாக வெளிப்படுத்துகிறார் என்பது மட்டுமில்லாமல் இந்த தருணத்தில் மிகவும் கடினமான சவால் நிறைந்த காரியங்களை பணிகளை நேர்த்தியாக செய்து முடிக்கக்கூடிய யோகத்தை உறுதி செய்கிறார். இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான போட்டிகள் பொறாமைகள் அதிகமாக இருந்தாலும் இவற்றையெல்லாம் முறியடித்து சாதிப்பதற்கான நல்லதொரு வீரத்தை அபரிவிதமான அளவில் கொடுக்கிறார். அதிலும் குறிப்பாக விளையாட்டுத்துறை மருத்துவத்துறை பாதுகாப்புத்துறை என அனைத்திலும் நல்லதொரு முன்னேற்றத்தை வாரி வழங்கக்கூடிய வலிமையான நிலையில் சஞ்சரிக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் பகவான் தனித்து இருப்பதை விட மற்றொரு கிரகத்துடன் சேரும்போது பல்வேறு விதமான யோகங்களை வாரி வழங்குவார். ஆனால் குறிப்பாக செவ்வாய் பகவான் சனி பகவானுடன் இணைந்திருக்கும்போது அவ்வளவு நன்மை கிடைக்க இயலாத ஒரு நிலையாக கருதப்படுகிறது. ஏனென்றால் செவ்வாய்க்கு சனி பகவான் சமகிரகமாக கருதப்பட்டாலும் சனியின் பார்வையில் செவ்வாய் பகைகிரகமாக பார்க்கப்படுவதால் செவ்வாய் பகவான் சனி பகவானுடன் இணையும்போது அவ்வளவு சிறந்த நன்மை கிடைக்காது. ஆனால் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் செவ்வாய் பகவானின் நட்புகிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் கூட்டு சேர்ந்து சஞ்சரிக்கப் போகிறார். செவ்வாய் சூரியனுடன் இணைவது பல்வேறு வகையில் யோகங்கள் நிறைந்த ஒரு நிலையாக கருதப்படுகிறது. ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட அரசு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனுடன் மங்களகாரகன் பூமிகாரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இணைவதன் காரணமாக எந்தவிதமான பணிகளாக இருந்தாலும் தைரியமாக துரிதமாக வேகமாக செயல்படுவதற்கான யோகங்கள் உருவாகிறது.
செவ்வாய் சூரியனுடன் இணைவதால் இந்த தருணத்தில் நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைக்கப் போகிறது. தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் ரீதியாக மிகச்சிறந்த அதிர்ஷ்ட முன்னேற்றங்களை விரைந்து பெறுவதற்கான யோகங்களை செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார். என்பது மட்டுமில்லாமல் செவ்வாய் ஆண் கிரகமாக கருதப்படுகிறார். பெண் கிரகமாக உள்ள சுக்கிரனுடன் ஆண் கிரகமான செவ்வாய் இணையும்போது பல்வேறு விதமான மங்களகரமான சுப நிகழ்வுகள் மிகச்சிறப்பாக நடைபெறும். குருபகவானுடன் இணைந்தால் அதீத செல்வ செழிப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறார். அதேபோல் சந்திரனுடன் இணையும்போது நிறைந்த மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் அளப்பரிய அளவில் வெளிப்படுத்தப் போகிறார். இந்த தருணத்தில் சந்திரனுடனும் சூரியனுடனும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார். என்பது மட்டுமில்லாமல் மிக விரைவில் புதன் பகவானுடனும் சுக்கிர பகவானுடனும் தனுசுமனையில் சஞ்சரிக்கப் போகிறார். இந்த தருணத்தில் லட்சுமி நாராயண மங்கள யோகம் உருவாகிறது. இவ்வாறான யோகத்தால் அபாரமான அதிர்ஷ்டபலன்கள் கிடைக்கும் என்று கருதப்படுகிறது. எனவே இந்த தருணத்தில் செவ்வாய் பகவான் தனுசுமனையில் சஞ்சரிக்கும்போது பல்வேறு விதமான நன்மைகள் நிறைந்து கிடைக்கப் போகிறது. ஏனெனில் செவ்வாய் பகவான் சனி பகவானுடன் இணையவில்லை. அதுமட்டுமல்லாது சனி செவ்வாய் பார்வையும் ஏற்படாததால் பல சிரமங்கள் குறைவதற்கான யோகங்கள் நிச்சயமாக உருவாகிறது. நட்பு கிரகங்களாக இருக்கக்கூடிய பலகிரக நிலைகளுடன் இணையும்போது மட்டுமல்லாது குருபகவானின் சுப பார்வையும் அபரிவிதமாக இந்த காலகட்டத்தில் செவ்வாயின் மீது விழுகிறது. செவ்வாயின் மீது குருவின் சுப பார்வை அதிகமாக விழக்கூடிய இந்த காலகட்டத்தில் திட்டமிட்டதை விட மிகச்சிறந்த முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்து கிடைக்கும். அதிலும் குறிப்பாக இந்த தருணத்தில் சனி கும்பராசியில் அமர்ந்து விருச்சிகராசியை பார்க்கிறார். அது அவ்வளவு நன்மை அளிக்கக்கூடிய அமைப்பு இல்லை. எனவே தற்போது செவ்வாய் விருச்சகராசியிலிருந்து தனுசுராசிக்கு செல்லக்கூடிய நிகழ்வு என்பது பிரபஞ்சம் கொடுக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்பதை செவ்வாய் பகவான் உறுதி செய்கிறார். செவ்வாயின் அமைப்பு மிக அருமையான சாதகமான ஒரு அமைப்பாக பார்க்கப்படுவதால் பல்வேறு விதமான நட்பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் யோகங்களும் ஏற்படுகிறது. செவ்வாய் பகவானின் அமைப்பு இந்த மாதிரியாக இருக்கும்போது கன்னிராசிக்காரர்களின் குடும்ப சூழ்நிலையை பொறுத்தமட்டில் உங்களுடைய ராசிக்கு சுகம்ஸ்தானமாகிய 4ஆம் இடத்திற்கு அர்த்தாஷ்டமஸ்தானத்திற்கு செவ்வாய் பகவான் வருவதால் இந்த காலகட்டத்தில் குடும்பம் ரீதியாக திட்டமிடக்கூடிய பல சுப நிகழ்வுகளை இனிதாக பெறுவதற்கான வாய்ப்புகள் உருவாகிறது. மேலும் சில நேரங்களில் காரிய தடைகள் இல்லை என்றாலும் எந்த ஒரு காரியத்தையும் முடிப்பதற்கான சில அலைச்சலையும் கடினமாக உழைக்க வேண்டிய நிலையும் இருக்கக்கூடிய ஒரு தருணமாக கருதப்படுகிறது. எனவே உடல் நலம் சார்ந்த தொல்லைகள் அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகளும் அலைச்சல்களும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் உங்களது கடின உழைப்பிற்கு ஏற்ற நல்ல அபாரமான ஆதாயங்கள் நிறைந்து கிடைக்கும். எனவே கடினமாக உழைக்கிறோமே என்று வருத்தப்பட வேண்டிய அவசியமில்லை. அவற்றிற்கான ஊதியம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை என்பதை செவ்வாய் பகவான் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். என்பது மட்டுமில்லாமல் 4ஆம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையால் ராசிக்கு 10ஆம் இடத்தையும் 8ஆம் பார்வையால் ராசிக்கு 11ஆம் இடத்தையும் பார்வையிடுகிறார். சப்தமஸ்தானத்தை பார்க்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு காரணமாக கன்னிராசிக்காரர்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக கருதப்படுகிறது. எந்த காரியத்தை நீங்கள் எடுத்தாலும் அவற்றில் காரிய வெற்றி நிறைந்து கிடைப்பதற்கான யோகங்கள் உருவாகிறது. இந்த தருணத்தில் திருமண வயதிலுள்ள கன்னிராசிக்காரர்களுக்கு திருமணம் நடந்தேறும். காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு காதலில் வெற்றி கிடைத்து காதல் திருமணமும் நடக்கும். உங்களுடைய நண்பர்களால் உங்களுக்கு அனுகூல பலன்கள் கிடைக்கும். உங்களுடைய கூட்டாளிகளால் உங்களுக்கு அற்புதமான அதிர்ஷ்ட முன்னேற்ற பலன்கள் கிடைப்பதற்கான யோகங்கள் நிறைந்து உருவாகிறது. சப்தம 7ஆம் பார்வையால் தொழில்ஸ்தானம் ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானத்தை செவ்வாய் பகவான் வலுப்படுத்துகிறார். எனவே மிக விரைவாக உத்தியோகம் ரீதியாக பணிகளை நுணுக்கமாக செய்து முடிக்க முடியும். என்பது மட்டுமில்லாமல் உத்தியோகம் ரீதியாக பணிகளில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் லாபம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமையப்போகிறது என்பதை அர்த்தாஷ்டமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் நுழைந்தாலும் உறுதிப்படுத்துகிறார். இது கன்னிராசிக்காரர்களுக்கு வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. 8ஆம் பார்வையால் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தை பார்வையிடுகிறார். அஷ்டம பார்வையால் லாபஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். எனவே அஷ்டம பார்வையால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் விலகுகிறது. லாபஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான சிரமங்கள் குறைவதற்கான யோகங்கள் உருவாகிறது. லாபஸ்தானம் வலுப்பெறுவதால் புதிதான சொத்துக்களை வாங்குவதற்கான அதிர்ஷ்டயோகம் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் கன்னிராசிக்காரர்களுக்கு கருதப்படுகிறது. எனவேதான் பிரபஞ்சம் கொடுக்கவிருப்பதை யாராலும் தடுக்க முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் சுகம்ஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயின் அமைப்பு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நீங்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று 2 நெய் தீப விளக்கு போட்டு வழிபாடு செய்யுங்கள். நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.
தயவு செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் செய்யவும். வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவை கமெண்ட் லைக் செய்யவும். உங்களுடைய உற்றார் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும். நமது சேனலில் உள்ள மேலும் பல ராசிபலன் வீடியோக்களையும் ஒரு எட்டு பார்த்து பயன்பெறுங்கள்.